ஒரு காலத்தில் ஒரு அழகான சிறிய கிராமத்தில் பெரிய கோபுரத்துடன் ஒரு பழமையான கோவில் இருந்தது. அந்த கோவிலில் அருள் பாலித்து வந்தவர் லார்ட் பெருமாள். அந்த கிராமத்தில் ராமன் என்ற ஒரு ஏழை முதியவர் வாழ்ந்து வந்தார். அவரிடம் செல்வமும் இல்லை, வசதியும் இல்லை. ஆனால் அவர் மனதிலிருந்தது ஒரே ஒரு விஷயம்: பெருமாளின் மீது கொண்ட அளவற்ற பக்தி. ஒவ்வொரு காலையும் சூரியன் உதிக்கும் முன்பே ராமன் எழுந்து குளித்து தன் வீட்டின் முன்னிருந்த புனித துளசி செடியிலிருந்து ஒரு சிறிய துளசி இலையை எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு செல்வார். கோவிலில் பல பணக்காரர்கள் பழங்கள், மலர்கள், பொன்னாலான நகைகள் போன்ற பெரிய காணிக்கைகளை லார்ட் பெருமாள் முன் சமர்ப்பிப்பார்கள். ஆனால் ராமன் மிகவும் எளிமையாக அந்த ஒரு துளசி இலையை பெருமாளின் திருவடியில் வைத்து, "பெருமாளே, எனக்கு கொடுக்க எதுவும் இல்லை, என் மனசு மட்டும் உங்களுக்கே" என்று பிரார்த்தனை செய்வார். ஒரு வருடம் அந்த கிராமத்தில் கடும் வறட்சி ஏற்பட்டது. மழை பெய்யாமல் வயல்கள் உலர்ந்து போனது. மக்கள் எல்லோரும் கவலையிலிருந்தனர். அந்த இரவு கோவிலின் பூசாரிக்கு ஒரு அதிசயமான கனவு வந்தது. அந்த கனவில் ஒளி வீசும் தெய்வீக ரூபத்தில் லார்ட் பெருமாள் தோன்றி, "என் கோவிலில் பலர் பெரிய காணிக்கைகள் கொண்டு வருகிறார்கள். ஆனால் எனக்கு மிகவும் பிரியமான காணிக்கை ராமன் கொண்டு வரும் அந்த ஒரு துளசி இலையே. அவன் மனதிலிருக்கும் உண்மையான பக்தியே எனக்கு மிகவும் முக்கியம்" என்று கூறினார். மறுநாள் காலை ராமன் வழக்கம்போல் கோவிலுக்கு வந்தார். பூசாரி அவரை மரியாதையுடன் அழைத்து பெருமாளின் திருவடியில் துளசியை சமர்ப்பிக்கச் சொன்னார். ராமன் பக்தியுடன் துளசி இலையை லார்ட் பெருமாள் திருவடியில் வைத்த அந்த நொடியில் வானம் கருமேகங்களால் மூடப்பட்டது. இடி மின்னல் முழங்கி சில நொடிகளில் கனமழை பெய்ய ஆரம்பித்தது. பல நாட்களாக காத்திருந்த மழை அந்த நாளில் வந்தது. அதனால் கிராம மக்கள் அனைவரும் ஒரு உண்மையை புரிந்து கொண்டார்கள்: கடவுள் பார்க்கும் விஷயம் நாம் கொடுக்கும் பொருளின் அளவல்ல, நாம் கொடுக்கும் பக்தியின் தூய்மையே. உண்மையான மனதுடன் லார்ட் பெருமாளை நினைத்தால் அவர் நிச்சயம் அருள் புரிவார். நன்றி. பெருமாளின் அருள் எப்போதும் உங்களுடன் இருக்க சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.